இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 2025 ஆண்டு பட்ஜெட் தாக்குதலுக்குள் அரசு ஊழியர்களுக்கான புதிய சம்பள உயர்வு அறிவிக்கப்படும். பிரதமர் அன்வார் தெரிவித்தார். இவ்வாண்டு அக்டோபரில் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னதாக அரசு ஊழியர்களுக்கான புதிய சம்பள உயர்வு விகிதம் அறிவிக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து நீண்ட காலமாக எந்தவொரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று பிரதமர் அன்வார் நினைவு கூர்ந்தார். பல ஆண்டு காலமாக கடினமாக உழைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எந்தவொரு வெகுமதியும் இதுவரையில் வழங்கப்படவில்லை. அவர்களின் சேவையை பாராட்டி ஓர் அங்கீகாரம் வழங்கப்படுவதே சரியாகும். அரசு ஊழியர்களுக்கான ஒரு நற்செய்தியை அடுத்த ஆண்டு பட்ஜெட் தாக்குதலுக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் துறையின் 2023 ஆண்டுக்கான சிறந்த சேவை விருது பாராட்டு விழாவின் போது பிரதமர் கூறினார். ஆக கடைசியாக கடந்த 2013 ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு 13% சம்பளம் உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த மே 1 அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து பரிசீலிக்க விரும்புவதாகவும் 13% அதிகமாக சம்பளத்தை அதிகரிக்கவிருப்பதாகவும் பிரதமர் அன்வார் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி இந்த சம்பள உயர்வு நாட்டின் வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யப்படாத ஒரு எண்ணிக்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் நிறுவனத்தின் ஒரு பகுதியை விற்பனை செய்வது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகளுக்கு அரசு ஊழியர்கள் ஆதரவளிக்க வேண்டாம் என்று பிரதமர் அன்வார் கேட்டுக்கொண்டார். ஒரு வழக்கறிஞராக ஆள் மாறாட்டம் புரிந்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பொய்யான தகவலை அளித்த குற்றத்திற்காக ஒரு சட்ட நிறுவனத்தில் குமாஸ்தாவாக பணிபுரியும் ஓர் இந்திய மூதாட்டி கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 63 வயது கே மரகதம் என்ற அந்த குமாஸ்தா மேஜிஸ்ட்ரேட் நூருல் ஈசா ஷஹருடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 2500 வெள்ளி அபராதம் அல்லது 6 மாத சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 37 பிரிவின் கீழ் அக்குமாஸ்தா குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி 3 கோலாலம்பூர் புக்கிட் டமன்சாராவில் உள்ள ஒரு உணவகத்தில் இக்குற்றத்தை அவர் புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் 21 உயர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையின் போது வங்கி ஆவணங்கள் தொடர்புடைய தவறான ஆதாரங்களை சமர்ப்பித்ததாக அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். டிஆர் கேங் என்ற கும்பலைச் சேர்ந்தவர்களாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் 20 பேர் மீதான வழக்கு விசாரணையை ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்வதற்கு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 177A பிரிவின் கீழ் இவ்வழக்கு குறித்து துணை அரசு வழக்கறிஞரான லீனா ஹனினி இஸ்மாயில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை அனுமதித்து நீதிபதி அஹ்மத் ஃபைசா யஹ்யா இத்தீர்ப்பை பிறப்பித்தார். கடந்த மே 29 கடந்த 5 ஆண்டு காலமாக டிஆர் கேங் கும்பலில் அந்த 20 பேரும் ஈடுபட்டு வந்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதில் 26க்கும் 49க்கும் இடைப்பட்ட வயதுடைய 18 இந்தியர்கள் உட்பட ஒரு மலாய் மற்றும் சீன நபர்களும் அடங்குவர் என்று தெரிய வந்துள்ளது. பினாங்கு சுங்கைலோக்கான் ஜலான் பெர்மத்தாங்பாருவில் இன்று நள்ளிரவு சந்தேகத்திற்குரிய 2 நபர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் ஒரு குற்றச்செயலை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாக போலீசார் நம்புகின்றனர். 41க்கும் 51க்கும் இடைப்பட்ட வயதுடைய அவ்விரு நபர்கள் மீது ஏற்கனவே குற்றப்பதிவுகள் இருந்தது விசாரணையின் வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு 2:05 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் புரோடுவா மைவி ரக காரில் பயணித்த அவ்விருவரும் பட்டவத் சுங்கைடுவா ஜலான் பொக்கு சேனா ஜலான் பெர்மத்தாங்பாரு என்ற இடத்தில் சந்தேகத்திற்கிடமான நிலையில் காணப்பட்டதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். அவ்விரு நபர்களும் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்து அவர்களிடமிருந்த தனிப்பட்ட துப்பாக்கியை கொண்டு போலீசாரை சுடுவதற்கு பல தோட்டாக்களை வெளியேற்றியதை தொடர்ந்து போலீசாரால் அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஹம்சா அஹ்மத் கூறினார். பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முசஃபா பில்லா ஷா அம்மாநிலத்தில் சைட்டோபீட்டிக்ஸ் இயற்கை மையத்தை இன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார்.
இத்திறப்பு விழாவில் தங்கு அம்புவான் பஹாங், துங்கு அசிசா அமீனா மைமுனா இஸ்கண்டரியா, தங்கு மகூத்த பஹாங், தங்கு ஹசனால் இப்ராஹிம் அலாம் ஷா உட்பட தங்கு புத்ரி ராஜா தங்கு புத்ரி எலிஷா அமீரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த சைத்தோபீட்டிக்ஸ் இயற்கை மையமானது பொதுமக்களுக்கு, குறிப்பாக மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு தங்களின் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மரபணு சிகிச்சை துறையில் புதுமைகளை ஊக்குவித்து இன்னும் குணப்படுத்த முடியாமல் இருக்கின்ற நோய்களுக்கு புதிய மாற்று சிகிச்சைகளை கண்டுபிடிப்பதுதான் சைத்தோபீட்டிக்ஸ் இயற்கை மையத்தின் பிரதான நோக்கமாகும். அது மட்டுமின்றி 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எந்தவொரு நோயும் இன்றி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு இது ஒரு சிறந்த முயற்சி என்றார் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடீன். வரும் ஜூலை 3ஆம் தேதி வரை பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பெட்ரோல் ரான் 95 மற்றும் பெட்ரோல் ரான் 97 முறையே லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசுக்கும் 3 வெள்ளி 47 காசுக்கும் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. டீசல் கடந்த ஜூன் 9ஆம் தேதி பின்னிரவு முதல் லிட்டருக்கு 3 வெள்ளி 35 காசுக்கு விலையேற்றம் கண்டுள்ளது. வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தால் மட்டுமே வாக்காளர்கள் மத்தியில் நிரந்தரமான நம்பிக்கையை உருவாக்க முடியும் என்பதுடன் ஒரு சிறந்த வேட்பாளரையும் தேர்ந்தெடுக்க முடியும் என்று PKR கட்சியின் மகளிர் தலைவியும் கல்வி அமைச்சருமான ஃபர்லினா சிடே அறிவித்தார். ஒவ்வொரு முறை தேர்தலின் போது வாக்காளர்களை வீடு வீடாக சென்று சந்தித்து பிரச்சாரம் செய்வதுதான் தனது விருப்பமாகும் என்று பினாங்கு சுங்கைபக்காப் தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் ஜொஹாரி அரிஃபினுக்கு ஃபர்லினா சிடே வலியுறுத்தினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்து பிரச்சாரம் செய்வதன் மூலம் மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து குறைகளை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்று ஃபர்லினா சிடே கருத்துரைத்தார். கடந்த மே 24ஆம் தேதி நிமுங் தபாலின் சட்டமன்ற உறுப்பினர் நோர் ஜம்ரி லத்தீப் காலஞ்சென்றதை தொடர்ந்து அவ்விடத்தை நிரப்புவதற்கு இடைத்தேர்தல் நடத்தப்படவிருக்கிறது. சபா பகாத்தாலில் உள்ள உயர்நிலைப் பள்ளி மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டு காயம் அடைந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியாகிய காணொளியை குறித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இன்று அதிகாலை 6:30 மணியளவில் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைக்கப்பெற்றதாக குத்தகினபாலு மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கசிமுடா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட 15 வயது மாணவன் தாக்கப்பட்டதாகவும் சண்டையில் ஈடுபட்டதாகவும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிய காணொளியில் உண்மை இல்லை என்று அந்த ஆசிரியர் கூறியதாக கசிமுடா கூறினார். சமூகத்தினரிடையே பதற்றத்தை விளைவிக்கும் இத்தகைய காணொளிகளையும் அறிக்கைகளையும் பதிவேற்றம் செய்ய வேண்டாம் என்று கசிமுடா பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஆயுதம் ஏந்தி 4 சிகரெட் பெட்டிகளை கொள்ளையடித்ததாக பழ வியாபாரி ஒருவருக்கு 3 ஆண்டுகள் சிறை மற்றும் ஒரு பெரும்படி தண்டனை விதிக்க கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 35 வயது முகமது அஸ்னில் அப்துல் கடீம் என்ற அந்த பழ வியாபாரி நீதிபதி டத்தின் ஃபஸ்லின் சுரையா முகமது சுவா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு இத்தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 14 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் அல்லது பெரும்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 392 மற்றும் 397வது பிரிவின் கீழ் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை 5:20 மணியளவில் கோலாலம்பூர் ஜலன் சந்துலில் உள்ள ஒரு கடையில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் அந்நபர் ஆயுதம் ஏந்தி 63 வெள்ளி 60 காசு மதிப்பிலான வின்சன் வகையைச் சேர்ந்த 4 சிகரெட் பெட்டிகளை கொள்ளையடித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தனது உடன் பிறந்த சகோதரியை பாலியல் பலாத்காரம் புரிந்த இளைஞன் ஒருவன் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 19 வயதுடைய அவ்விளைஞன் நீதிபதி அபுபக்கர் மனட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுகள் சிறை மற்றும் 10 பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 376 பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஆண்டு மே 18ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் ஜோகோர் பத்துபஹார் ஐர்ஹித்தாமில் உள்ள ஒரு வீட்டில் தனது 13 வயதுடைய தங்கையை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சபா தவாவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளாகியதை அடுத்து அது தொடர்புடைய ஆதாரங்களை மறைத்த குற்றத்திற்காக
2 இராணுவ வீரர்கள் தவாவ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 55 வயது வேரார் சுலைமான் அலி, 29 வயது முகமது ஹபீசுடீன் ரிபின் ஆகிய அவ்விரு இராணுவ வீரர்களும் மேஜிஸ்ட்ரேட் டான் ஸ்டீவின் மலஞ்சும் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் இன்று நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 201வது பிரிவின் கீழ் அவ்விருவரும் குற்றஞ்சாட்டப்படுவர். கடந்த ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் தவாவ் ஜலான் அப்பாஸ் பத்துதிக அருகில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளாகியதை அடுத்து அது தொடர்புடைய ஆவணங்களை மறைத்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.